ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா அது சாண்ட்ரா மட்டும்தான். சாண்ட்ரா இந்த வீட்டில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிழிச்சிடல. போட்ட ட்ராமா தான் அவ்வளோ ட்ராமா. உன்னோட ட்ராமா வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரி அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவனும் அதை நல்லா கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க எப்படியோ. சாண்ட்ரா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க. இப்போ கானோ வினோத் வந்து ஒரு கவுண்டர் சொல்கிறாரு, ஏன்டா நீங்கள் பேசாமல் உள்ளே இருந்தா கூட நான் உள்ளே இருந்திருப்பேன், நீயும் உள்ளே இறங்கி நானும் வெளில இறங்கி இப்போ தேவையில்லாமல் என் பாயிண்ட்ஸ் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போல்லாம் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து சிரிப்பு வருது, விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வீட்டை விட்டு வெளியில் போகிறப்பையும் சாரி அப்படின்னு சொல்கிறா அந்த பாரு பொண்ணு. இப்போ கூட அவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுறேன். அப்படி என்ன ஒன்றும் பெருசாக ஒன்று இது வந்து பெரிய வைலண்ட்டே நம்ம ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக. முன்னாடி சீசன் 8 வரைக்கும் எவ்வளவோ விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் இதை விட பெரிய வைலண்ட்டாலாம் இருந்தது. ஒன்னா நம்பர் ட்ராமா குவீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாண்ட்ரா மட்டும்தான். சாண்ட்ரா அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ தேவையில்லாமல் பிக் பாஸே அடித்து விரட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு உன்னை வச்சாரு பாரு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்ட்